இன்றைய தலைப்பு ஜீவகாருண்யம். இறை அருள் தன்மையை அடைவதற்கு உண்மை நிலையில் நிலை பெற தன்னை உணர்ந்து எல்லாம் வல்ல அந்த சத்துப்பொருளை சித்தாக அனுபவித்து ஆனந்த நிலை பெற பூர்வ கண்ம வினைகள் நீங்க யோக ரகசியங்களை உணர மோட்ச வீட்டின் ஞான வீட்டின் திறவுகோல் ஜீவகாருண்யமாகும். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யம்தான் கடவுள் வழிபாடு. ஜீவகாருண்யமே அனைத்து அனுபவங்களுக்கும் வழிகாட்டியாக உள்ளது. ஜீவர்களிடத்தே தயவு, கருணை, அன்பு, உயிர் இரக்கம் ஜீவகாருண்யம். கொலை புலை தவிர்த்தல், அத்தால் அழிவிட்டு தீர்த்தல் இரண்டும் ஜீவகாருண்யத்தின் இரண்டு கண்கள். ஜீவகாருண்யத்தை செயல்முறைப்படுத்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஏற்படுத்தினார்கள். இம்மையிலும் பொறுமையிலும் விளைகின்ற தவப்பெண்களை எல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் கொண்ட தனிப்பதியே என்று அவர் சொல்லியிருக்கிறார். சத்திய ஞான சபையிலே திரை நீங்கி ஜோதி தரிசனம் காணலாம். அதனால்தான் சத்திய ஞான சபையை 1872 ஆண்டு அவர் ஏற்படுத்தினார்கள், போற்றுகின்றார். ஞான சபைக்கு முன்னாடியே தர்மசாலையை ஏற்படுத்தி 1867 ஏற்படுத்தினார்கள். தர்மசாலை திறப்பு விழாவும் கட்டிடசாலை அடிக்கோள் விழாவும் தர்மசாலையை திறந்த நாள் என்று ஞான சபையிலே அடிக்கல் நாட்டினார்கள். அந்த இரண்டும் ஒரே நாளில் ஏற்பட்டதை பார்த்து வருகின்ற பொழுது உண்மையிலேயே அது ஒரு வித்தியாசமாக, அதாவது இரண்டும் ஒரே நாள், அதாவது இன்று தர்மசாலையினுடைய திறப்பு விழா, அந்த அன்னைக்கே ஞான சபையினுடைய அடிக்கல் நாட்டு விழாவும் நடத்தி நமக்கு பெருமை வந்தார். உயிர் இறக்கத்தை நடைமுறை வாழ்வில் செயல்படுத்த தர்மசாலையே உயர்வான வழியாகும். தர்மசாலையில் உணவளிப்பதால் ஊரில் உழைக்கும் மக்கள் சோம்பேறிகள் உருவாகுவார்கள் என்று நிறைய பேர் எண்ணுகிறார்கள். இது முற்றிலும் தவறான கண்ணோட்டம். ஏனெனில் தர்மசாலையிலே வழங்கப்படுவது வெறும் உணவல்ல, அது உணர்வு. சாதாரண உணர்வு அல்ல, சன்மார்க்க உணர்வு. அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை முழுமையாக ஜெபித்து உண்பதால் உணவில் மந்திர அலைகளும் அதிர்வுகளும் உள்வாங்கப்பட்டு உணவு சாத்வீக உணர்வை, ஆன்மீக உணர்வை மருந்தாக செயலாக மாறுகிறது. தர்மசாலையால் புனிதனாகிறார். மற்றும் தர்மசாலையிலே கொடுப்பவரும் வாங்குவவரும் இறைநிலை சிந்தனைக்கு, அந்த ஆன்மீக உணர்விற்கு உயர்த்தப்படுகிறார்கள். இதனால் பூர்வ வினைகள் முற்றிலும் ஒழிக்கப்படுகிறது. நீடித்த வியாதி, தீராத விரைகள், பல்வேறு கவலைகள், பிரச்சனைகள் போன்ற எதிர்மறை செயல்கள் நீங்கி தனி மனிதனும் ஊரும் சமுதாயமும் நல்வழியிலே நடத்தப்படுகிறார். இதனை அறிந்து தர்மசாலையிலே வைத்தியசாலை உருவாகி அது பல்வேறு நிலைகள் கடந்து யோகசாலையாக, ஞானசாலையாக, அறச்சாலையாக மாறி மனிதனை புனிதனாக்கக்கூடிய நிலை. அதனால அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நமது பூர்வ வினைகள் நம்மை தடுத்து நிறுத்துகிறது. சன்மார்க்க நெறிமுறைகளை செய்ய வேண்டுகிற ஆவல் உண்டாகிறது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நமது பூர்வ வினைகள் நம்மை தடுக்கிறது. அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் அந்த ஜீவகாருண்ய செயலை உயிர் இறக்க நிலையை நாம் பின்பற்றி சன்மார்க்க நிலை அடிப்படை ஜீவகாருண்யமாக இருக்கிறது. கர்மா வினைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும்னா இந்த ஜீவகாருண்ய செயலை நம்ம பின்பற்ற வேண்டும். இதை ஜீவகாருண்யத்துக்கு வித்து இன்றைக்கு பல ஊர்களிலே சத்திய ஞான சபை கட்ட முயற்சித்தும் இன்னும் பிற செயல்களை ஆரம்பித்தும் நிறைவேற்ற முடியாமல் திணறுகிறார்கள்.
ஏனென்றால் முறையான தர்ம செயல் பிரதிநீக்கும் அறப்பணியை, அன்னதான ஞானப்பணியை, அடிப்படை சன்மார்க்க பணியை அலட்சியமாக புறப்படுவிப்பதால் நிறைய வருடங்கள் சங்க ஆண்டு விழா கொண்டாடுபவர்களும் மாநாடு பெருவிழா நடத்துபவர்களும் முதலில் சத்திய தர்மசாலையை நிலைப்படுத்த வேண்டும். இதில் நமக்கு எதுவும் தடை வர வாய்ப்பில்லை. கூடுகின்ற சன்மார்க்க நடுவிலிருந்து சங்க நடுவிலிருந்து குழாவுகின்றேன், நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன் என்று சத்தியவாசகத்தில் வேறு நம்பிக்கை கொண்டு வலிய உயர்ந்த தர்மப்பணியிலே ஈடுபட வேண்டும். தன்னலம் கருதாத பொது சேவையிலே தர்மசாலையிலே நாம் இருக்க அதில் ஒன்று இருக்க நம்முடைய வினைகளெல்லாம் காம குரோத அழுக்குகள் எல்லாம் நீங்கி அழியும், கூண்டோடு அழியும். இந்நிலையிலிருந்து நம்மை அடுத்த நிலைக்கு இறைநிலைப்படிக்கு அழைத்து செல்லும் தர்மசாலை சிறப்பாக நடைபெறும் ஊர்களிலும் இடங்களிலும் நீர்வளம், மண்வளம், செயல் வளம், பொருளாதார வளம் அனைத்தும் உயரும். இது உண்மை. தனி மனித ஒழுக்கம், உண்மை, உயிர் இயக்க உணர்வு யாவும் நமக்கு தர்மசாலையின் வழி கிடைப்பதால் சுத்த சன்மார்க்க சங்கம் முழு வளர்ச்சி அடையும், தானாக வளரும், தன்னையே விரிவுபடுத்தும், சமய மத இன பேதங்களை அடியோடு ஒழிக்கும், ஒளி வழிபாட்டில் உத்தம நிலை ஓங்கும், உயிரொளி ஆன்ம ஒளி அனுபவம் கிட்டும், எட்டு எண்ணின் ரகசியம் புரியும், ஏறா நிலைமைசை ஏறும் உபாயம் கிட்டும், அழியும் உடல் அழியாமை ஆக்கும் வகை தன்னமில்லா பெருவாழ்வினுடைய நிலை நமக்கு அனுபவப்படும். நன்றி, வணக்கம்.